விஷயத்தை பார்த்தோம். என்னங்க 4 விஷயம்? என்னங்க? சரிய கிரிய யோகம் ஞானம். இது அரும்பு மழை காய் கனிபோர்ன்ற பராமரின்னு சொல்றாங்க. 4 என்ன அர்த்தம்? இதுல முதல் தான் பக்தி. எப்படி? 2வது என்னங்க? பக்திக்கு அடுத்த முதிர்வு மந்திர வழிபாடு. 3வது மனோ வழிபாடு, அதான் யோக், அதான் ஒன்றுதல், பொருந்துதல், உயர்த்துதல். அதுதான் ஞானம் கிடைக்கும். வித்து நிலம் உரம் தண்ணீர் காவலுக்கேற்ப விளைவு தரும். வித்து நிலம் உரம் தண்ணீர் காவலுக்கேற்ப விளைவு தரும். எளிமையான விளக்கம். அப்பா வித்து நிலம் உரம் தண்ணீர் காவலுக்கேற்ப விளைவு தரும். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இதையே நமக்கு யோகா கொடுக்கிறார். அத்வித தத்துவத்தை அறிவிலிட்டு அத்வைதம். அப்படி பக்தி போக இப்படி அத்வைதம் தெரியும். எலிமெண்டரி ஸ்கூல் போகாம உனக்கு எப்படி எழுத மாணவ வாய்ப்பாடுகள் தெரியும்? அது தெரிஞ்ச ஹைஸ்கூல் போக முடியும். எலிமெண்டரி ஸ்கூல்ல போய் தமிழ் எழுத்து, ஆங்கில எழுத்து, கூட்டல், பெருக்கல், வாய்ப்பாடு கற்றுக்கொண்டாதான் ஹைஸ்கூல்ல போய் பொருளுக்கு போக முடியும். எடுத்துட்டு ஹைஸ்கூல்ல போய் உட்காந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. அது மாதிரிதான் இது மார்க்கம். பக்தி ஒரு மார்க்கம், கிரியா ஒரு மார்க்கம், யோக மார்க்கம். ஒன்று கூட தவறு போயின்னு சொல்லக்கூடாது. திரும்ப சொல்றாரு, ஒன்றுது பேரூர் வழி 6. பெரிய ஊருக்கு 6 வகையில ஊருக்கு போலாம். ஒன்றுது பேரூர் வழி 6. இவற்றை போலவே இது மாதிரிதான் முச்சமயங்கள் எல்லாம், எல்லா சமயமும் இவரு போலதான் எல்லா சமயங்களும் ஒரு ஊருக்கு போற வழி காட்டுது. எல்லா நதிகளும் சென்றடையக்கூடிய இடம் ஒரு சங்கமம், கடல். நம்ம எல்லாரும் போய் சேர்ற இடம் ஒன்றுதான். ஆனா வழி வேற வேறையா இருக்கலாம். அது இந்த வழிதான் சிறந்த. இந்த வழிதான் சொன்னா என்ன சொல்றாரு? ஒன்றுது பேரூர் வழி 6. இவற்றை போல சமயங்கள் எல்லாம் நன்றி இது, தீது இது என்று உரைப்பவர்கள். இதான் நல்லது, இது கெட்டது, இது மோசம் சொல்றவர்கள்லாம் குன்று குறித்து நாய்க்கு போனாருங்கிற கடுமையான வார்த்தை தான். நான் சொல்ல, திருமணம் சொல்ற. இவங்க எப்படி நான் இதுதான் உயர்தான் சொல்றவங்க குன்று குறைத்து அந்த குன்றை பார்த்து உழைச்ச நாய் மறக்கிற. ஆனா அடுத்தது எந்த இடத்துல யாரு கடவு கூட அறிவேதான் தெய்வமான தெய்வம் என்ற தாய்மானார். தாய்மானார் குருவை ஏற்றுக்கிட்ட முழுசா. அவர் மட்டும் இல்லை, அவ்வறிவை அறிவதற்கு அல்ல, அவ்வறிவு இல்ல, அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மார். அகத்ததுதான் அகத்தது பாருங்க, ஐயப்படாத அகத்தது உணர்வாணி தெய்வத்தோட ஒப்புக்கொள்ள. சந்தேகம்லாம் தெரிஞ்சுக்க, தெய்வத்தோட ஒப்புக்கொள்ள. அதான் சாமிகள் சின்ன தெரிஞ்சுப்பாங்க. அந்த எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட நீ என்ன அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை ஆகணும், வந்துட்டே இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது. அப்ப அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்துதான் மெய்ப்பொருள் எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அகத்துதான் மெய்ப்பொருள் எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அதான் எப்பொருள் எத்தனை மெய்ப்பொருள் கண்ட அறிவு. பொருளவற்றை பொருளென்று ஒரு மருளான மானா பிறப்புண்டார். பிரிவார்த்தை அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்ன அறிஞர் திருமூலர் கூட சொன்னார். அறிஞர் திருமூலர் என்ன பண்ணாரு? அவர் குரு, பெரும் குரு, தாய்மான சங்க குரு. திருவள்ளுவர் குருவாயிட்டுக் கொண்டார்கள், திருமூலர் குருவாயிட்டுக் கொண்டார்கள். அடுத்து பாருங்க, அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியார்த்த ராமலிங்கர். இந்த நூற்றாண்டில், இந்த 2 நூற்றாண்டுகள்ல மெஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை மிகப்பெரிய மகன் பலர் சாமி சொல்லுவார். வந்த காலங்கள் விஞ்ஞானம் இல்லை சொல்றாரு. இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றம் பெற்றதால் இங்கு மின்சாரம் எல்லாரும் குணத்தலாம் அத்தனை கொட்டி இருக்கிறது. அப்பதான் கடை விரித்தேன், கொள்வார் இல்லை, கட்டிக்கொண்டேன், அச்சில் ஏற்றுவேன், அகிலம் பரப்புவேன், ஒரு உடல் இருக்கு பல உடல் வருவேன். அடுத்தது வந்து நம்ம பிரகாசிக்கிறார். அருட்பெருஞ்சோதி நகர் வச்சிருக்கா சாமி, குருநாதர் பேர். அது மட்டும் இல்ல, அடுத்து பாருங்க, அறிவில் அறிவாய் நிலைத்து, அறிவில்
அறிவாய் நிலைத்து அறவகுத்து அதை வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டணும். சொல்றது எல்லாம் சொல்றாங்க. இது போதனை மார்க்கம் அல்ல, வேதாத்திரியம். இது சாதனை. வாழ்ந்து காட்டணும். கண்ணில் இருக்கின்ற தூசியை துடைக்கிற தகுதி கைக்குத்தான். உங்க கையில தூசி இல்லாத போதுதான். வேதாத்திரியம் சாதாரணமான எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார். காரணம் இங்க போதனை மார்க்கம் அல்ல. உணர்ந்தார்கள், ஓதினார்கள், காரணங்க பேதைக்கு என்று சொல்ல வரி சொல்லுவாங்க. வேதாத்திரி அப்படி இல்லை. கத்துக்கிறோம், தொடர்ந்து கடைபிடிக்கிறோம், தொடர்ந்து கடைபிடித்து கற்பிக்கிறோம். விளக்கினேன் விளங்கியே, விளக்கினேன் விளங்கியே ஞானம். விளங்கும் போது பக்தி, விளக்கும் போது ஞானம். விளக்கினேன் விளங்கி, விளங்குற வரைக்கும் பக்தி தான். விளங்கிட்டா ஞானம் பழுத்து சொல்லணும். நாம் செய்யாவிட்டால் யாரு செய்வது? இப்போ சொல்லி எப்போ செய்வது? வாழையடி வாழை 10 மாதம் வாழக்கூடிய ஒரு மாலை மரம் எத்தனை இடக்கண் விட்டு போகுது ஒவ்வொன்றும். ஆனால் 100 ஆண்டு வாழக்கூடிய மனிதன் அடுத்த விட்டுட்டு போக எப்படி இருக்கும்? சாமோஜி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிலர் உருவாக்கிட்டு போயிட்டாங்க. இனி அத்வைத்த யாரும் தடுக்க முடியாது. உலக பொது அறிவை யாரும் தடுக்க முடியாது. இன்னைக்கு ஐநா சபைகளை ஆலோசனைகள் அளவுக்கு நம் தலைவருடைய உழைப்பு, அதில் என்ன செஞ்சு உழைப்பு பாருங்க. ஐநா சபை ஆலோசனை உறுப்பினர் அளவுக்கு இந்த சங்கத்தை உழைத்திருக்கிறார். 36 பல்கலைக்கழகத்துக்கு இருக்கிற பாடத்தை சும்மா இல்லை. தெரிஞ்சு பாருங்க. டாக்டர் கூட கூப்பிட்டு வேண்டாங்கிறாரு. அந்த பட்டம் கொடுத்து எங்களுக்கு பெருமைன்னு சொல்ற அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க. நினைச்சு பாரு. ஏன் உழைப்பு? உலகத்துல செல்வந்து தோற்றிருக்கலாம், அறிவாளி கூட தோற்றிருக்கலாம், உழைப்பாளி தோற்றதே இல்லை. சாமி கடுமையான உழைப்பார். சரியா? உன்னை அறிந்து உழவருக்கு தொண்டர் அவருங்க. நினைச்சு பாருங்க. அந்த வார்த்தை மறந்துடக்கூடாது. உன்னை அறிந்து உலகருக்கு தொண்டு செய்வேன். தொண்டாற்றி என்ன பண்ணோம்? எப்படி? நீதி நெறி உணர் மாதராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாடணும். நீ சும்மா தொண்டு போனா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பண்பாடாத கொடுத்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நல்ல பொருள் பண்படி கொடுத்தா வாங்கிக்குவாங்க. இதுதான் நம்முடைய வேதாந்த நிகழ்ச்சியில அடிப்படை பயிற்சி. 3 அகத்தாய்வு, பிரமஞானம், அருள்நிதி, மறுபடியும் நாடு ஒரு 5 தடவை வந்துட்டு வாங்க. தன்மையப்படுத்திக் கொள்ளுங்கள். நானே 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 தானே வரணும். ஏகம் பிரம்மா அகம் பிரம்மான்னு தெரிஞ்சுக்கணும். இது முடியும். ரைட். இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இதுதான் அறிவு. என்ன அறிவு? இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு நிச்சயம். இதுதான் மிகப்பெரிய ரகசியம், தேவ ரகசியம். தங்களை கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் என்பது இதான் அறிவு. செயலை செய்யாம அப்படி பண்ணு இப்படி பண்ணு எப்படியோ பண்ணுங்க. ஆனா செஞ்சிட்டா இப்படித்தான் விளைவுன்னு சொல்லவே முடியாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா அறிவு, ஞானம். எப்படி ஒரு செயலை செய்யலாம், செய்யாம இருக்கலாம், இப்ப செய்யலாம், அப்புறம் செய்யலாம், மாற்றி செய்யலாம், ஏற்படும் செய்யும். ஆனா செஞ்சுட்டு அதுக்கு விளைவு இப்படித்தான் வரணும்னு சொல்ல யாராலும் முடியாது. இந்த இறை நீதிமன்றம் பரிசாமதி. நீ பேசலாம், பேசாம இருக்கலாம், அப்படியும் பேசலாம், இப்படியும் பேசலாம். எப்படி பேசினாலும் பேச்சதுக்கு அப்புறம் விளைவு வந்தே தீருதான் தெய்வீக நீதிமன்றம். இதுதான் ஞானம். இந்த ஞானம் இருந்தா உலகத்தில் யாருமே தவறு செய்ய முடியாது. எப்படி வரும்னா இப்படி பந்தெடுத்து விட்டு எறிந்தார் சரி பட்டது போல திரும்பி வருமே. வரி பாருங்க, சினிமா படம் வந்தா கூட அருமையான தத்துவம். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சரி பட்டது போல திரும்பி வரும். தத்துவத்துக்கான உணர்ந்தா பிறகு தீங்கிழிக்க மனம் வருமா? அது கூட சொல்லுவார், மற்றவருக்கு தீங்கிழிக்க மலருமா பழி செய்வார். உணர்ந்துகிட்டேன்னா மற்றவருக்கு தீங்கிழிக்க மலருமா செய்யும். இந்த ஞானத்தை பெற்று விட்டார் நல்லா புரிஞ்சுங்க. அறிவு வேற, ஞானம் வேற. இது ஒன்னா போட்டுக்கூடாது. அறிவு வேறு, ஞானம் வேறு. அது பொருளாக சொல்லப்படும். சாமி சொன்ன விதம். அப்ப இந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் சமுதாயத்தை உங்களால் கடுகடை கொடுத்தே வராது, செய்ய முடியாது. அதான் பார்க்கணும். தினசரி உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரை உள்ளுணர்வாய் போறதான் ஒரு ஞானம்.
வெளியே பெறலாம், அது பேருக்கு பொருள் அறிவுங்க, புற அறிவுங்க. அகறிவு வேணும். கற்றதனால் ஆய பயன் கொள்வார் நாளறிவான் நன்றாற்றுவாரின். எல்லாம் கத்துக்கிட்டாலும் அந்த வாழறிவு தெரிஞ்சுக்கலன்னா, செயலோடு தெரியலன்னா என்ன பண்ணுவேன். அதான் நடக்குது. நீ கற்று என்னப்பா பண்றது, எல்லாம் கத்துக்கிட்ட, எல்லாம் பண்ற, சந்தோஷம். ஆனா வாழறிவு தெரியலையே. நீ அற்புதமான பாலா இருக்கலாம், கொஞ்சம் பேர ஊத்துல தெரிஞ்சு போயிருமே. அப்படிதான் இருக்குது. உலகத்துல படிக்காதவர்களை விட படித்துள்ள அதிகமான சமுதாயத்துக்கு கேடு செய்யறாங்க. எடுத்து எண்ணி பாருங்க. படித்தவர்களை விட படிக்காதவர்கள் தீமைக்கண் எனக்கு அல்லாதவர்கள் நல்லவர்கள். ஆனா படிச்சு என்ன பண்றாங்க? அதிகமான துன்பத்தை கொடுக்கிறார்கள், அதிகமான தீமை ஏற்படுத்துகிறார்கள். ஏன்? பொருள், புகழ், செல்வாக்கு நாங்களே அறியாமை பாவம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவா இவர்கள் என்ன தெரியாமல் செய்கிறார்கள், இவர்கள் என்ன செய்து தெரியாமல் செய்கிறார்கள். இவர்களையும் மனிதன் சொல்ல முடியும். மன வழக்கம் யாரும் இருக்க மாட்டோம். ஆனால் வாழ்த்துறோம். தினசரி உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் உள்ள பெறுதல் வேண்டும். தண்ணீர் உண்டா மண்ணீர் காப்பார்கள். தண்ணீர் உணராம மண்ணீர் காக்க முடியாதுதான். சிந்தை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறி செய்த குருவே. அனைவருந்தாதான் மார்க்கம் உண்டு. அனைவருந்தாதான் ஆமா மார்க்கம் உண்டு. என்ன போலதான் வாழ்க்கை. அதெல்லாம் சாதாரண வார்த்தை அல்ல. நினைப்புதான் பிழப்ப கெடுக்கணும் நினைச்சிடுவோம். அப்படி இல்லை. நினைப்புதான் பிழப்பு கொடுக்கும். நல்ல நினைப்பு நல்ல பிழப்ப கொடுக்கும், கெட்ட பிழப்பு கொடுக்கும். அது என்ன பண்ணுவோம்? மற்றொரு தீங்கிழைக்க மலர்மா பழி செயல். வாக்கு தவங்க, வாக்கு தவம். தெரிஞ்சுப்பாரு. எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ தீமசையா இருக்குதான் ஞானம். எல்லாராலையும் முடியாது. அப்படி வந்துட்டா நிறைய பார்க்கணும், எவ்வளவு பேரை பார்க்கணும். எல்லாரும் சொல்றாங்க. இது கூட 1033 பேருக்கு நம்ம டெரினிட்டி கல்லூரியில 10 நாள் பயிற்சி கொடுத்தோம். எத்தனை முதல் வந்தாரு. அங்கே காலம் தாழ்ந்து போய்விட்டது, இனி விடமாட்டோம், நல்ல மாற்றம். 84 ஆசிரியர் எடுத்துக்கொண்டார்கள். காரணம் என்னன்னா மனமெல்லாம் மார்க்கம் இல்லை. நினைப்புதான் புலப்ப கொடுக்கும், அது சொல்லிக் கொடுக்கும். ஏன்? மழை வேகத்தை குறைக்கிறோம். வேகலைவன் சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற சீரீசை கொண்டு அந்த நிலை அறிவு ஆசிரியத்துக்கு ஆனந்தம் பொங்குதாங்க. அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். இறங்க அனுபவிப்பீங்க. பற்றாக்குறை வார்த்தை இருக்கீங்களா? பற்றாக்குறை. என்ன பற்றாக்குறை? எதை இந்த ஆன்மா பற்ற விட பற்றாத குறை. அந்த அறிவு எனக்கு இல்லை. இது சொல்லி இருக்கிறாங்க. உள்ளத்தினுள்ளே உளவள தீர்த்தங்கள் மெல்ல குறைந்தாளர்கள். அப்பா, உள்ளத்தினுள்ளே உளவள தீர்த்தங்கள் மெல்ல குறைந்தாடார் பல்லமும் வேடு பரந்திரிவாரு கள்ளமனு கல்வி இல்லாட்டாங்க. எங்க போய் வெளி தேடுறேன்? தீர்த்தம் எங்க போய் ஆடிடும்? இங்க தீர்த்தம் ஆடணும். இன்னொரு பக்தி, இந்த பக்தி எல்லாரும் பண்ணிருக்காங்க. கோவில் முழுதும் கண்டேன், கோபுரம் பூராவை பார்த்தம்பா, கோபுர வாசலையும் கண்டேன், தேரோடு வீதி கண்டேன், தெப்ப குளமும் கண்டேன், வியாபாரத்தை தேடி என் உள்ளே கண்டுகொண்டேன். கோவில் முழுதும் கண்டேன், கோபுர வாசல் கண்டேன், தேரோடு வீதி கண்டேன், தெப்ப குளம் கண்டேன். இதெல்லாம் புற அறிவு. பக்தி ஞானம் என்னுள்ளே கண்டுவதுதான் ஞானம். ஓட காண்பது போதியர் உள்ளம். வரி பாருங்க, தெரியும் தலைப்புக்கு தான் அது வருமானம். ஓட காண்பது, வெளியில் ஓட காண்பது போகியர் உள்ளம், ஒடுங்க காண்பது ஞானியர் உள்ள ஞானம். அப்ப அறிவுக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? ஆமா, அடுத்தது தெளிவா உழைக்கிருப்பாங்க. அறிவு அறியப்படுவதுங்க, அறிவு அறியப்படுவது. ஆனா ஞானம் உணரப்படுவது. அறிவு அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது. அறிவு ஏழில் பெறலாம். பிள்ளைகளாம் பாருங்க, அறிவில் 200 மார்க் வாங்குறாங்களா இல்லைங்களா? நினைச்சு பாருங்க. அப்ப 200 அறிவாளியா? மகிழ்ச்சி பாடமே பேரை தவறா வச்சிருக்கோம் பாரு. அது விண்ணியல் பாடம், அறிவியல் பாடம் அல்ல. அது எப்படி? விஞ்ஞானம், விண்ணை பற்றி அறிவு. இது மெய் ஞானம். 2 பேர் வரல. விஞ்ஞானி வேறு மெஞ்ஞானி வேறு அல்ல. விண்ணு வரைக்கும் அறிந்து கொண்டுள்ள விஞ்ஞானி, தாண்டி அறிவு மெய்ஞானி. அப்ப விஞ்ஞானம் வேணும், மெஞ்ஞானம் வேணும்.
அதனாலதான் பாருங்க பிப்ரவரி 20, 21, 22 அருமையான வாய்ப்புங்க. தமிழ்ல நடக்குது. யதார்த்தத்தில் உலக அறிவியல் கருத்தரங்கம் தமிழ்ல நடக்குது நமக்காக. அதுக்காக தலைவர் நன்றி சொல்லணும். இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு இடமே கிடைக்காது அங்க இருந்தாலும் நமக்காக மனமுகர்ந்து தாயினும் சாலப்பது வர கேட்ட உடனே ஐடி நிறுவனம் நம்ம ரவீந்திரநாத் அவர்கள் உள்ளிட்ட குற்றாலம் உள்ளிட்ட ராஜ டாக்டர் உள்ளிட்ட போய் கேட்ட உடனே சரி நடத்தினேன். இது தேவைதான். பல மாநாடு நடத்தியிருக்கிறோம். இந்த கருத்து நடத்தியிருக்கோம். இன்னைக்கு 20 பிப்ரவரி 20, 21, 22 3 நாட்களும் ஆளர் தங்கி நாம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தமிழ்ல. தயவு செய்து முன்னாலேயே இடம் இருந்தா பண்ணிடுங்க. எனக்கு இடம் முப்பவே 400க்கு மேல ஆயிடுச்சு சொன்னாங்க. வேலை பாருங்க என்ன வாய்ப்பு. அதெல்லாம் எங்க இருக்கிறோம்? ஞான பூமியில் இருந்து கொண்டு மனிதனை சூழ்நிலை உருவாக்கும். மனிதனை சூழ்நிலை உருவாக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆளியாரு போயிருங்க. அகத்தாயில் கலந்துங்க, பிரம்மாணியம் கலந்துங்க. 10, 20 அரளி கூட ஆகட்டும். 10 பிரமையான எடுத்துக்கணும். எப்படி வித்வான் எல்லாம் தினசரி சாதம் பண்ணுவாங்களா நீங்களா? ஆசிரியர் தினசரி சாதம் பண்ணல பாதகமா போயிடும். தவுள் வாசிக்கிட்டே இருக்கணும். நடன ஆர்வம் ஆடிட்டே இருக்கணும். நம்மளும் மனவர்களில் ஆய்ந்துகிட்டே இருக்கணும். சாதகர்கள் நம்மள சாதகர்கள். அப்ப அறிவு அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது. அறிவை ஏடுகளில் பெறலாம், ஞானத்தை தவத்தால் மட்டுமே பெற முடியும். அதான் கடை உள் டிவைன் டைவ் இன் சொன்னாங்களே, ஊனுக்குள் நின்று உடாமனதை காணாமல் நான் அனுமதித்தேன் பராபரமே. அப்ப என்னுக்குள்ள இருக்கிறது தெரியாம எங்கேயோ ஓடிட்டு ஊனுக்குள் நீ நின்று உலாவனதை காணாமல் நான் என்று நலமடைந்தேன் பராபரம் அழுகிற கடைசியில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளத்தின் உள்ளே உளவள தீர்த்தங்கள் மெல்ல குடைந்தாடா பல்லு மேடு பர திரிவார கள்ளமட கல்வி இல்லாரே. கோவில் முழுதும் கண்டேன், கோபுரவாசல் கண்டேன், தெருவோடு வீதி கண்டேன், தெப்பக்குளமும் கண்டேன். ஆனா தேவாதி தேவனை தேடி என் உள்ளே கண்டு கடை உள் டிவைன் உணர்ப்பு சொல்லி இதான் ஞானம். பக்தியெல்லாம் ஞானம் வராது. ஆனா பக்தியே பத்தாது. அதான் மாதிரி சொல்ற கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார். நீ கடவுளை கருத்தை காண காட்சி கண்ட மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி போக சொன்னாங்க. அப்ப அறிவு தெரிஞ்சு வாழக்கூடிய அறிவு இல்லைன்னு என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் அப்படியே ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என் பொறுத்த கச்சேரிக்கு போனா பழமொழி சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. டாக்டர் உதயபு சொல்றாரு, சகதியில் பொருள் எருமை மாடுகள் போன அப்படி பொருள் இருக்கக்கூடாது. அங்க சிந்திச்சு பாருங்க, எதுக்காக செய்யறோம், ஏன் எங்க எவ்வளவு இவ்வளவு விழாக்கள் உண்டு, அதுல அர்த்தம் இருக்கும். அதை உணர்ந்து செய்யணும். சொல்லுக சொல்லின் உணர்ந்து சொல்லுக, சொல்லுக சொல்லின் உணர்ந்து சொல்லுக. சும்மா கேட்கக்கூடாது. மனப்பாட கல்வி அல்ல. அப்ப அறிவு கேடுகளில் பெறலாம், ஞானத்தை தவத்தால் மட்டுமே பெற முடியும். அடுத்து வரை பாருங்க, அறிவு அழிவுக்கும் துணை போகும். உலக விஞ்ஞானிகள் என்ன பண்ணிட்டாங்க? அணுகுண்டுகளையும் ராணுவ தடவாளை செய்து மக்களை ஒரு 2 ஆண்டுகளாக என்ன எத்தனை கோடி மக்கள், எத்தனை லட்சம் மக்கள், எத்தனை கோடி பொருள், ஒரு பொருள் செஞ்சு கொடுக்க முடியுமா? எவ்வளவு கொடுமை. இந்த பாவத்துக்கு நம்மளும் தான் ஜாதகம். இந்த பூமியில் நடக்கிற அத்தனை தவறுக்கும் நம்ம காரணம், நல்லதுக்கு நம்ம காரணம். நல்லா வரணும்னு வேண்டிக்குவோம், அவ்வளவுதான். ஆகவே இறுதியாக வருவோம். என்ன வர போறோம்? அறிவு அழிவுக்கும் துணை போகும். ஆனா ஞானம் ஆக்கத்துக்கு அச்சாணியாக இருக்கும். அறிவு அழிவுக்கும் துணை போகும். கண் கூட பார்க்கிறோம். நீங்க படித்தவங்க செய்யற தவறு தான் அதிகமாக இருக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்ட சிறைச்சாலை மூடப்பட வேண்டும். அடித்து சொல்லுவார், ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்ட சிறைச்சாலை மூடப்பட வேண்டும். இன்னைக்கு அதிகமான பள்ளிச்சாலை திறக்க, அதிகமான சிறைச்சாலை திறக்கிறோமே, என்ன நினைச்சு பாருங்க. அப்படி டாக்டர் ஆக்கிறோம், ஆக்கிட்டோம். செல்வந்தன் ஆக்கணும், பொறியாளர் ஆக்கணும், விஞ்ஞானி கூட ஆக்கிட்டோம். ஆனால் மனிதனாக்க தவறிவிட்டோ பெரும்பாலும். அடிக்கிறது வாரி சொல்லுவார், பெரும்பாலும். அப்ப நம்ம செய்யணும். நாம் செய்யணும், யாரும் செய்வது? வேலை பொது வேலை இருக்கு, செய்ய முடியும். அடுத்தவர்களுக்கு வீணா போகாது. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை.
விதைத்தில் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. நம்புங்க, எண்ணிய ஒரு நாள் எண்ணங்கள் உறங்குவதில்லை. அறம் செய்ய விரும்புவது. செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம். செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம். மறந்துடக்கூடாது. அப்ப அறிவு அழிவுக்கும் துணை போகும், ஞானம் ஆக்கத்துக்கு அச்சியணியாக இருக்கும். அறிவாளிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஆனால் ஞானியர்கள் துதிக்கப்பட வேண்டியவர்கள். அறிவாளிகள் மதிக்கிறோம். அவர் சில தவறு இருந்த கூட நல்ல 90க்கு நல்லது செஞ்சு கொடுத்துருக்காங்க. உட்காந்துட்டு நான் நாமக்கல்ல இருந்து உலகம் பூரா வந்திருக்கணும், எப்படி வரும்? ஞானியின் உழைப்பு நல்லா தவறு, அவங்கள மதிப்போம். ஆனால் ஞானியர்களை துதிக்க கற்றுக்கணும். அறிவாளர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஞானிகள் துதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற வார்த்தை. என்ன பண்றோம்? ஒவ்வொரு நினைச்சு பாருங்களேன். ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்ட சிறைச்சாலை மூடி இருந்தால் சிறைச்சாலை இருக்கக்கூடாதுங்களே. நினைச்சு பாருங்க. கூட மகிழ்ச்சி கேட்பாரு, சிறைச்சாலை என்பது என்ன? அது சீர்திருத்த பள்ளிங்க. நீ தவறே செய்யறதா சிறைக்கு போனான்னா பெரிய குற்றவாளி வெளிவர்றான். என்ன இருக்கு? சீர்திருத்த பள்ளி என்னன்னா அவனை குற்றங்களை பழக்கி எடுக்கிற இடமா மாறிடுது. சிறைச்சாலை யார் பராமரிக்க வேண்டும்? மனவளக்கலை போன்ற நல்லுள்ளங்கள் சேவார்கள் பராமரிக்கணும். எவ்வளவு பேர் மாத்தி இருக்குமே, எவ்வளவு பேர் வந்து மாறி இருக்காங்களே. நான் கூட கடலூர் சிறைச்சாலை பயிற்சி கொடுத்துருக்க காலம் நாங்கள் போனேன். சென்னையில் செல்வகுருன்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் பணியாற்றி மேனேஜர் என்னை அழைச்சிட்டு போனார் கடலூர் சிறைச்சாலைக்கு. அது 20 வருஷம் இருக்கு. வாங்க, கடலூர் சிறைச்சாலை பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம், நான் போயிட்டு போறேன், கூப்பிட்டு போனேன். ரொம்ப சந்தோஷம், ஒரு வாய்ப்பு. அங்கே போன உடனே அந்த சூப்பரண்ட் சொன்னாரு, இங்கதான் இவர் இருக்கிறாரு, யாரு, திருச்சி பிரேமானந்த் அங்கே இருக்கிறாரு, பார்க்க அவரையும் வர சொல்லிட்டு போனார். நான் சொன்னேன் வேண்டாங்க. அதாவது இதற்கோ சொல்லும் போது ஒரு பார்க்கும்போது சிலர்லாம் அவர் சங்கடமாக பார்ப்பாங்க, அது வேண்டாம், போகும்போது சந்திச்சிருவோம், போகும்போது செஞ்சிருவோம் சொன்னோம். சரிங்க பார்க்கலான்னு வந்தாங்க. வந்து இந்த கூட்டத்தில் வரும்போது நிறைய அவங்களாம் போகிறவங்க உட்காந்தாங்க, ஒருத்தருக்கு உட்காந்தாங்க. நான் சொன்னேன் வாங்க நண்பர்களே, நானும் உங்களை வேற ஆள் இல்லை, நீங்க வேற நான் வேற இல்லை, நல்லா புரிஞ்சுக்க, நான் வேறு நீங்க வேற அல்ல. ஒரே ஒரு ரகசியம் மாதிரி சொல்லுவாங்க, நீங்களாம் மாட்டிக்கிட்டு உள்ள வந்துட்டீங்க, நாங்களாம் மாட்டிக்கல, வெளியில் இருக்கிற அவ்வளவுதான். அது சரியான வார்த்தை. குற்றவாளி பாவி என்று யாரும் வெளியே விட. கொலை செய்தால் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து, அது எவ்வளவு அறிவு. கொலை செய்தால் ஒரு மூர்க்க அறிவிழந்து. கொலை உண்டா நீதிபதி தீர்ப்பார், படிச்சு சொன்ன தீர்ப்பால கொலை உண்டானே. கொலைக்கு கொலைதான் தண்டனை, அது சட்ட ரைட்டு, அதை மாத்தணும். இங்க வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் கரை போடுறது, வெள்ளம் வரக்குள்ள வேண்டாம், வெள்ளம் வரக்குள்ள கரை போடுவோம், குழந்தைந்து குடிக்கணும், ஒழுக்க பழக்கலையா கொடுக்கணும். சாமி சொல்ல 4 கல்வி கொடுக்கணும். சிறைச்சாலை முடிக்கு வழி இருக்கு, சிறைச்சாலை கூட்டம் குறையும். எப்படி முடியும்? ஏட்டுக்கல்வி சிறப்பா இருக்கு, எழுத்தறிவு நல்லா இருக்கு, தொழிலறிவு நல்லா இருக்கு. அன்னை ஒன்றும் பெரிய முயற்சி பண்ண வேண்டாம், கொடுக்குற பெரிய நல்ல பெரிய பெரிய கல்வி அளவில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அதில் போய் பெருசா பண்ண வேண்டாம். ஒழுக்கப்பட கல்வி எங்க இருக்கிறது? ஒழுக்க விழுப்பம் எல்லாம் ஒழுக்க உயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒழுக்கத்துக்கு மகிழ்ச்சி மாதிரி சொன்ன விளக்கம் எங்க இருக்குது? எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கோ மனதுக்கோ தீமை கொடுக்காம இருக்கிறது. அன்னைக்கு ஒரு பவுண்டேஷன் முடிச்சுட்டு அம்மா சொன்னாங்க, 3வது படிக்கக்கூடிய 9 வயசு பையன் சொல்றானா, அம்மா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் இருக்காமா, எங்களுக்கு நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது எங்களுக்கு தவறா போகுமா, கலந்து சாப்பிடலாங்கிற அந்த பையன். உணவு சண்டையா இருக்குமா? ஏன்னா அவங்க புரியல. இப்ப சொல்றாங்க, அந்த வாழ்த்து சொல்லி 2 பண்பாடு தாங்க. நான் எனது வாழ்நாளில் யார் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவதா முடிந்து உதவிங்க 2 வார்த்தை ஒரு மாசம் இந்த பையன் கேட்டதுல அகத்தாயிரம் கண்டான். அகத்தாய் நிறைவு சொன்ன வார்த்தை 12 முடிச்சு 18 நாள் அகத்தாய் முடிச்சு 1 மாசம் சொன்ன வார்த்தை நினைச்சு பாருங்க. ஒரு பையன் 9வது படிக்க 8 முடிச்சு 9வது படிக்கிற பையன் சொல்றான், 9 வயது சொல்றான், அவன் உணர்றான் துன்ப கொடுக்கூடாது அம்மாவுக்கு, இதான் சொல்லி கொடுக்கணும். இது சொல்லி என்ன பண்ணுங்க, சாதாரண விஷயங்க. நான் கூட இங்க இளநகர்னு ஒரு பகுதி இருக்குது, கிறிஸ்துவ பாரம்பரிய பள்ளி. அப்ப ஆசிரியர் பயிற்சி கொடுத்துருக்கோம். அவங்க கூட நம்ம அரசாங்கத்தின் மூலமா பயிற்சி கொடுப்போம். நம்ம வந்து எடுத்துட்டு போனாங்க, சிஸ்டர் வந்து எடுத்தாங்க. சொன்னாங்க,
நாங்களாம் அன்பு கண்டி தாங்க பேசுவோம், நல்லா தான் இருக்கணும். எங்களோட இந்த ஆசிரியர் வந்தாங்கன்னா அந்த வரியாளக்கிழமான அந்த யூனிஃபார்ம் பார்த்தோன்னே கேட்டில் ஓடி கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. காரணம் வந்து அந்த அன்புமயமான வார்த்தை. நாங்களும் இருப்போம், எங்களோட அதிகமாக இருக்கு, ஏதாச்சும் எங்களை தாண்டி ஒரு சிறப்பு செய்திகளை உணர்றோம். அதோட ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னைக்கு பள்ளிகளில் பெரும்பாலான சண்டைகள் எல்லாம் குறைஞ்சிருக்கு. யாரை பார்த்தாலும் கடிச்சுக்குவான், தகாத வார்த்தை பேசுவான். இப்போ ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி அவன் யாரும் அடிக்கிறது இல்லை, திட்டுறது இல்லை, யாரும் கடிக்கிறது இல்லை, உட்காடுறான், கொஞ்சம் படிக்கிறான். காரணம் என்னன்னு தெரியும், என்னது 2 ஒழுக்க பண்பாடுன்னு சொன்னாங்க. உண்மை, அவங்க சொன்ன வார்த்தை. என்ன சொன்னாங்க, என்ன பண்ண இல்லை, ப்ரேயர்ல இருக்கும்போது நாங்கள் தினசரி இந்த இறைவனுக்கு ஒருவனுக்கு பாடல் பாடிட்டு இந்த 2 ஒழுக்க பண்பாடு சொல்லி தான் முடிப்போம். இடத்துல இருக்கும். அது முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லா மதத்துக்கும் பொதுவாக இருக்குது. ஆனால் அந்த குரல் அந்த திரையுலக மகிழ்ச்சியுடைய எல்லாருடைய பாடுவோம், மழை வாழ்த்து பாடுவோம், பிறகு 2 ஒழுக்க பண்பாடு சொல்லுவோம். அப்படி யாராவது பசங்களை கூப்பிட்டு, தம்பி கொஞ்சம் வாங்க, அங்கே நில்லுங்க. ஏங்க மதர், என்னம்மா? இல்லைம்மா, நான் இல்லைப்பா, நேற்று அவனை அடிச்சிருக்கேன். இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. இல்லை, நான் யாரும் உடலுக்கும் மனது தொண்ணூறு மட்டும் சொல்கிறேன், இன்னும் கொடுத்துட்டு இல்லைப்பா, கொடுக்காம தான் சொல்லலாம். அம்மா இனிமேல் சொல்லவே மாட்டோமா, செய்யவே மாட்டோமா, அப்போ சொல்லு. இப்படி சொல்லி 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 நிறைய பிள்ளைகள் உணரலாம். எனக்கு தெரியலப்பா, ஆண்டவா இவர்கள் என்ன செய்து தெரியாமல் செய்கிறாங்க, இவளையும் பண்ணியும். காரணம் இளமையில கல்வி அந்த வயதில் கொடுக்கணுங்க, ஒழுக்கப்பட கல்வியை. அதில் இருந்தது, அதனால் படிக்கிற காலத்தில் எம்ஐ வகுப்பு இருந்தது. அந்த கேட்டு இன்னை வரைக்கும் கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கிறோம். இன்னைக்கு அது இல்லவே இல்லை. ஒழுக்கப்படம் இல்லாம மகாத்மா சொன்ன மாதிரி ஒழுக்கம் இல்லாத கல்வி பயன் இல்லாது. ஒழுக்கம் இல்லாத கல்வி என்ன பிரயோஜனம்? மகாத்மா அருமையான வார்த்தை. வேற சொல்ல, உள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டதான் கல்வி. கொண்டு வரலையே. ஆனா அவசியம் சம்பாதிக்கணும், அது படிப்பு வேணும். அது வேண்டாம் இல்லை, அதான் சொல்றாரு, அவசியம் உடல் செல்வ வேணும், ஒழுக்கம் அதோட முக்கியம். அந்த கல்வி தான் மகிழ்ச்சி சொல்றாங்க, நம்ம தான் கொடுக்கணும். போங்க, பள்ளிக்கூடத்துக்கு போங்க, கல்லூரிக்கு போங்க. அரசாங்கத்தில் 1 பைசா கூட வாங்காம கொடுக்குறோம். சேலம் நாமக்கல் 80 ஆரம்ப நாளில் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 60 70 இருந்த 80 இருந்த ஒரு மாசம் சுகப்பிரசவம் 150 ஆயிருக்குது. அர்த்தம் ரெக்கார்டு இருக்கு. கருவிலை திறக்கிற எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தினுடைய சுகாதார பார்த்தோன்னே எழுதி கொடுத்தாங்க, வாங்க, நான் நிறைய சென்டருக்கு போயிருக்கேன், நல்லா இருக்கு, இதான் கொடுத்து எழுதி கொடுத்துட்டாங்க. ஆர்டர் இந்த ஆண்டுக்கு சேலம் மாநகராட்சியை அந்த சுகாதார அதிகாரி கொடுத்துட்டாங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு திருப்பூர், ஈரோடு, வெள்ளூர்லாம் பள்ளிக்கூடத்துக்கு சிஓ ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கல்லூரிலாம் வாங்க கூப்பிடுறாங்க. ஏன்? அனுபவம். நாம எந்த காசு பண்ணுறதுக்காக இல்லை, சேவை செய்யணும். அது ஒரு புண்ணியம், ஒரு புண்ணிய கொள்முதல். அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சினா தான தர்மம் இல்லை, தனக்குன்னு மிஞ்சிறது தான தர்மம் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். தனக்கு மிஞ்சினா தான தர்ம வார்த்தை தப்பா சொல்லி ஒரு பையன் கூட செய்ய மாட்டேங்கிறான், அம்மா அப்பா கூட செய்ய மாட்டேங்கிறான். ஆனா தனக்கு மிஞ்சிறது தானம் தர்மம்னா ஒரு அரிசியாக கொடுப்பான், ஒரு ரூபாய் கொடுப்பான், ஒரு மூட்டை தூக்கி கொண்டு ஒரு இறக்கி போறதுக்கு பழம் 4 பேர் பிள்ளை சொல்லி கொடுப்பான். அன்னைக்கு சொல்லாம என்ன பண்ணாம அந்த வார்த்தையில மாத்தி 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 நினப்புதான் பொழப்ப கேட்குன்னு சொல்லிவிட்டு அது நினப்பா பொழப்ப கொடுக்கும். தனக்கு மிஞ்சிறது, தனக்குன்னு மிஞ்சிறது தானம் மட்டும்தான். நான் கொடுத்த தானத்தை பிள்ளைங்க வந்து எக்க பங்கு போட முடியாது. அங்கே போய் ஒரு அந்த தங்கவேல் பொண்ணு இவங்க கவிதா கொடுத்துன்னு சொல்ல முடியாது. அப்போ என்பது கடைசி வரைக்கும் என்பதே இருக்கும். எத்தனை தலைமுறை போனா கூட இந்த கோவிலுக்கு பணம் கொடுத்துரு அவருங்க, பள்ளிக்கூடத்துக்கு இடம் கொடுத்தது அவரு தாங்க. எவ்வளவு செஞ்சிருக்காங்க. கரிகாலனை மாற்ற முடியுமா? எத்தனை வேலை வரட்டும். கல்லணையை வந்து யாரும் கட்டிட்டு சொல்ல முடியுமா? பையன் மேல சொல்ல முடியுமா? அதாங்க. அவர் காளிங்கரை மாற்ற முடியுமா? காளிங்கரை கால்வாய் சாதாரண குடியானவன், நினைச்சு பாருங்க. இல்ல முடியுங்க, நம்ம அந்த காலம் முடியும், இன்னைக்கு எளிமையா செய்யலாம். ஆனா மனசு இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதுதான் கொடுக்குது வேதாத்திரி கல்வி, ஒழுக்கப்பட கல்வி. இதுதான் ஞானம். அறிவு அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது, அறிவு ஏடுகளில் பெறலாம்,
ஞான தவத்தால் மட்டுமே பெற முடியும். அறிவு அழிவுக்கும் துணை போகும், ஞானம் அதுக்கு அச்சாணியாக இருக்கும் என்று சொல்லி, அப்ப இதை என்ன பண்ணும்? பக்தியில் இருந்தால் ஞானம் வரும். ஒரு செயல் செய்யாமல் விளைவு வராது. பக்தியில் ஒரு செயல், விளைவு தான் ஞானம். அப்படி செயல் செய்யாம ஞானம் வராது. அது என்ன பண்ண? அனுபவம். திருகால ஞானம் மகிழ்ச்சி, முக்கால ஞானம். ஒன்னு அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு. நினைச்சு பாருங்க, முன்ன அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு. நினைச்சு ஒன்றும் தப்பா போவாது. செஞ்சுட்டு அடிச்சுக்கூடாது. நல்ல நாள்ல மிகப்பெரிய ஒரு சிந்தனையான மகிழ்ச்சி வழங்கியதுல மகிழ்ச்சி கொடுத்ததுதான். நான் ஒரு பெற்ற அனுபவத்துக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். சொல்லுவதெல்லாம் அனுபவத்துக்கு முன்னால் வைத்திருக்கிறோம். யாருக்கு அறிவுரை சொல்லாதீங்க, அனுபவம் சொல்லுங்க. தயவு செஞ்சு யாருக்குமே அறிவுரை சொல்லாதீர்கள், அனுபவம் சொல்லுங்க, வெற்றி பெறும். சரிங்களா? மகிழ்ச்சி அனுபவம் சொல்லாது, அறிவு இப்படி பண்ணுங்க சொல்லவே இல்லை. பண்ணி பார்த்துருக்கிறேன், நல்லா இருக்குது, செஞ்சு பாருங்க. அதேதான். அதனாலதான் இப்படிதான் செய்ய கிடையாது. செய்ய பாருங்க, செய்யறேன்னு விடுங்க, முடிவெடுங்க, நீங்களும் முடிவெடுங்க. சொல்லால் மட்டும் நம்பாத. அப்படிப்பட்ட அளவில் நல்ல நாளில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை 26வது ஆண்டு 2026ஆம் ஆண்டு வான்காட்டில் பரவி இருக்கிறோம். பிரபஞ்சரிக்கு போகுது. இது எல்லா இடத்துக்கும் போய் சேரும். விரைவில் நல்ல மாற்றம் மத்தியத்தை வந்துகிட்டே இருக்கிறது. இன்னும் வேகமா வரணும். உங்க உழைப்பு ஒரு மாசம் 1-2 பேரையாவது அடிப்படை பயிற்சியிலாவது சேர்த்து கொடுங்க. குடும்ப அனைவரையும் எப்படியாவது கெஞ்சி பயிற்சி பண்ண கொடுங்க. உங்களுடைய சுற்றுத்தார்கள் எப்படியா பயிற்சி பண்ண வைங்க. ஊர் இருக்குதா, ஒரு சின்ன செட் இருக்குதா, ஒரு மாட்டுக்கடை இருக்கா, சுத்தம் பண்ணிட்டு 10 பேர் பயிற்சி கொடுங்க. கிராமங்கள் தோறும், குடியிருப்புகள் தோறும், சுயோதி குழு தோறும் 100 நாள் வேலைக்கு வாய்ப்பு வரைக்கும் நிறைய இடங்கள் 100 நாள் வேலைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எப்படியாவது கொடுங்க. இடம்பொருள் வியாபாரம் எந்த இடங்கள் எங்கேயாவது சொல்லுவோம். இந்த மகிழ்ச்சி அப்படிலாம் வந்திருக்காரு, அப்படிலாம் வந்திருக்காங்க. எந்த பெரிய விவகாரம் இல்லை. எங்க வேணாலும் சைக்கிள்ல, பஸ்ல, செல்பு நடத்தலாம். சாதாரண பாயில உட்காந்து பாயில கொடுத்து நம்மள நல்லாவே இருக்கிறோம். அடுத்த கருணையினால இன்னும் வேகமா செய்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை வாழ்த்தாக ஆசா நினைவில் நின்று. ஆக தயவு செய்து இந்த கணக்கு மிஞ்சிறது. ஆமா, தானந்தர் மட்டும்தான் முடிஞ்சது செய்யிருங்க. என்னால் முடிஞ்ச உதவிய 2வது வரி. முதல் வரி யாருக்கு துன்பம் கொடுப்பாதான் தர்மம். 2வது முடிஞ்ச உதவி செய்யறது தானம். தான தர்மம் ரெண்டையும் கடைபிடி. தர்மத்தை நான் கடைபிடித்தால் தர்மம். அதனால அறம் காவல, அறத்தை காப்பவர்கள் எல்லாம். ஆக ஆசான என்ன இருக்காங்க? கல்வி கொடுத்துருக்காங்க. கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம். நன்றி. நல்ல நல்ல ஆசானுடைய பொங்கல் வாழ்த்து நான் இல்லை, பொங்கல் வாழ்த்து என் வாயாக சாமியுடைய பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளே பெருமை கொள்கிறேன். வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே பாருங்க, பிரபஞ்சத்தையே மகிழ்ச்சி பானையாக்கிட்டார். வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேறு அண்ட கோடி அரிசி. இவ்வளவு பிரபஞ்சத்தில் சூரிய கூடும் பூரா அரிசி. எவ்வளவு பெரிய வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வெகு தூரம் அண்ட கோடி அரிசி. அட்டத்துக்கும் அறிவாளை துளாய் விட்டேன். ஆகாக இதை சுவைக்கு என்ன என்போம் தெரியாது. நின்று பாருங்க. அவன் நீ ஒன்றா அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி கிடைக்குது. தெரிந்தோம். அப்ப என்ன பண்ண? வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வெகு தூரம் அண்டக்கூடிய அரிசி. அட்டத்துக்கும் அறிவாளை துளாய் விட்டேன். ஆகா அதை சுவைக்கு என்ன என்போம். கிட்டி விட்டது எந்தனுக்கு இந்த பொங்கல். கிட்டி விட்டது எந்தனுக்கு இந்த பொங்கல். கேட்டவர்களா தருவேன் தகுதியான தகுதி என்ன? வேற தகுதியெல்லாம் பார்த்துறாங்க. உடம்பு மனசு உயிரும். ஏழை பணக்கார படிச்சு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பார்க்க ஆக கிட்டுவது கேட்டவர்களாம் தருவேன் தகுதியான என்ன தகுதி? உடல் மன உயிரா இருக்கணும். தொட்டுத்தான் நாம் தருவோம் சூடாராது. தொட்டுத்தான் நாம் தருவோம் சூடாராது. சுவைக்கு என்ற சூட்சும பொங்கல் என்று இந்த பொங்கலையும் கொடுப்போம். அந்த பொங்கல் ஆறி போயிடும், ரெண்டாவது சாப்பிட முடியாது. இந்த பொங்கல் எப்பவுமே இருக்கு. இந்த பொங்கலை கொடுத்து கொண்டு இருப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு பொங்கலுக்கு நல்வாழ்த்துக்கள். வாழ்வுகளும் ஆசான் வழியிலே நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து கொண்டாற்றி வெற்றியும் மகிழ்ச்சியும் காண்போம். வாழ்க வளமுடன். நன்றி.